அப்படின்னா டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வராரா? அர்த்தம் அதுதானே வருது. வேற எப்படி நீங்க சொல்ல முடியும்? அமைச்சிருக்க கூட்டணி உங்களுக்கு சவாலா இல்லையா? எந்த விதத்திலையும் சவால் கிடையாது. டபுள் இன்ஜின் அல்ல, டப்பா இன்ஜின் என்கிறார் முதல்வர். டபுள் இன்ஜினோ டப்பா இன்ஜினோ மொத்தம் முதல்வர் ஒத்துக்கிறாருல அங்கே ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னு. 3 மாசத்துக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் பேசினதெல்லாம் ஒவ்வொன்றா பேசினா இப்போ என்ன ஆகும்? ரொம்ப அருமையான கேள்வி, துரோகி, ரொம்ப சிறப்பான கேள்வி. தூக்கில் போட்டுருங்க எனக்கு அவர் கூட கூட்டணி சேர்றா, இந்த வார்த்தைகள்லாம் சொன்னார். என்ன பண்றது சார், அரசியல் வரலாறு முக்கியங்கிறதுனால. டிடிவி தினகரனை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார் தினேஷ். அதற்கு மட்டும் அவர் பதிலளிப்பதற்கு தயாராகவே இல்லை. அதுக்கு டிடிவியே நேற்று பதில் சொல்லிட்டார். ஆக்சுவலா அவர்கிட்ட கேட்காத கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். நல்லா கேட்டுங்க, இப்படி போறீங்களே நாளைக்கு பிரஸ் சந்திச்சா என்ன பதில் சொல்லுவீங்க? இதுதான் கேள்வியா கேட்டாங்க. என்ன யாரும் மிரட்டல அப்படின்னாரு. அதான் இப்ப சேர்த்துட்டாங்கல்ல. உடைத்தது யார், சேர்த்தது யார்? யார் சொல்லி உடைத்தீங்க, யார் சொல்லி சேர்த்தீங்க? இந்த கூட்டணியை பார்த்து பயமா அப்படின்னு புகாரி சார் 6 தடவை சொன்னார். இந்த கூட்டணியை பார்த்து ஏன் பயப்படணும்னு 3 தடவை சொன்னார். மதுராந்தகம் கூட்டம் பார்த்தேன் சார், நான் நானும் ஃபுல்லா பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கும்னு மோடி எங்கேயும் சொல்லல. நான் அதுவும் அதே சரியா மதுராந்தகம் கூட்டம் பார்த்தீங்களா, அங்க பெரிய பிளெக்ஸ் வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா. மோடி அவர்களுக்கு இணையான கட் அவுட் யாருக்கு வைத்திருந்தார்கள்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வைத்திருந்தாங்க. இப்ப நாங்க சொல்றோம், எங்க தலைவர் நேற்று இதே மேடையில் நின்று சொன்னார், திமுக அணி என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆட்சி பொறுப்பேற்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று சொல்லுகிறோம், அதிமுக அணின்னு சொல்றீங்களான்னு கேட்டேன். அதான் ஃப்ளெக்ஸை பார்த்தீங்களா, பேக்ரவுண்டை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. படத்துல வச்சிருக்காங்க, படம் காட்டுவாங்க, பதவி காட்டுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு? இன்றைக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா? நண்பர் சானவாஸ் கேட்டார். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள், இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன்.